ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். மேல் நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும். இப்படி காரணங்கள் காட்டி கால நிர்ணயம் பண்ணி நம்முடைய கணக்கை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஓல்ட் இஸ் கோல்டு என்று பழசியை கொண்டாடுவது நமக்கு வழக்கம். பூர்வீகமாக போக போக ஒன்றுக்கு உயர்வு ஜாஸ்தி, தெய்வீகம் ஜாஸ்தி, அத்தாரிட்டி ஜாஸ்தி என்று நமக்கு சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை. அதனால் மனுஷ ஜீவ உற்பத்தியை ஏற்பட்டிருக்க முடியாத எத்தனையோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முந்தையே மனு இருந்தார், மாந்தாதா இருந்தார் என்று கதை பண்ணுகிறோம். கிருத்யுகம் கிட்டத்தட்ட 18 லட்சம் வருஷம், 17,28,000. திரேதாயுகம் அதில் முக்கால், 12,96,000 வருஷம். துவாபரம் பாதி, 8,64,000 வருஷம். கலி கால், 4,32,000 வருஷம் என்றெல்லாம் சொல்லி கிருத்த யுகத்திலிருந்து ராஜவம்சங்கள் சொல்வதாக லிஸ்ட் கொடுத்து அந்த காலத்தில் பல 100 பல 1000 வருஷம் ஜீவித்து ஆட்சி நடத்தியவர்களும் உண்டு என்று ஒரே புரளியாக பண்ணி வருகிறோம். இப்படி ஏதோ 43 லட்சம் வருஷம் முந்தி கிருத்தயுகம் ஆரம்பித்ததோடு மட்டும் நிறுத்தாமல் இதற்கும் முன்னாடி எத்தனையோ சதுர்யுக சைக்கிள்கள், மன்மந்திரம், கல்பம் என்றெல்லாம் லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தாண்டி புழுகு மூட்டைகளாக கட்டி வைத்திருக்கிறோம். அந்த ரீதியில் வருவதுதான் நாம் ட்ரெடிஷ்னலாக சொல்லி வருகிற ஆச்சாரியால் காலம் என்று. இவ்வாறாக கிமு 509 முதல் 477 என்று நம்முடைய அபிப்பிராயத்தை தப்பு என்று சொல்லி பரிகாசம் செய்கிறார்கள். திரேதாயுகம் கிருத்தயுக விஷயங்கள் இங்கே சம்பந்தமில்லை. கலியில் கிட்டத்தட்ட 2600 வருஷமான போதே ஆச்சாரியால் அவதாரம் என்று நாம் சொல்வதால் பூர்வ யுக மன்வந்திர சண்டைக்கு போக வேண்டாம். இப்படி சொன்னதால் நமக்கு அந்த விஷயமாக பாயிண்ட் இல்லை என்று அர்த்தமில்லை. அவர்களுடைய மேல் நாட்டினருடைய சிவிலைசேஷன், நாகரிக வாழ்வு தோன்றியது சில 1000 வருஷம் முந்திதான். அதிலும் அது முன்னேறியது 2000 வருஷத்திற்கு முன் வந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான். இன்று நவ நாகரிகம் என்பதன் உச்சியில் இருக்கிற இங்கிலீஷ்காரர்கள், ஜெர்மனிக்காரர்கள் முதலியவர்கள் எல்லாம் 1500 வருஷம் முந்தி கூட பைரேட் என்று கப்பல்களை தாக்கி அழிக்கும் கூட்டம் முதலியனவாக இருந்து அப்புறம்தான் இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய இடங்களில் செட்டில் ஆகி சமுதாய வாழ்க்கை என்று ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாஷைகள் ரூபமானதும் அதற்கப்புறம்தான். அவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லவில்லை. சிரித்து யாரையும் மட்டம் தட்டி பேசுவதுதான் எல்லாவற்றையும் விட மட்டம். தற்பெருமை அடித்துக்கொள்வதும் மட்டம்தான், அகங்காரம்தான். ஆனால் நம்மை அவர்கள் தாக்கி கேலி பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அந்த ரீதியில்தான் சொல்வது. 1500 வருஷத்துக்குள் இலக்கியம், அரசாட்சி, வியாபாரம், சயின்ஸ், ஹைஜீன் என்று எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி அதிசயமான அபிவிருத்தி கண்டிருக்கிறார்கள் என்பதை புகழ்ந்து பாராட்டவும் தான் வேண்டும். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எப்படி விடாமுயற்சியுடன் அடிவரையில் போய் ஆராய்கிறார்கள் என்பதையும் போற்றி சொல்ல வேண்டும். நஷ்டப்பட்டு போன நம்முடைய அநேக சாஸ்திரங்களை எங்கெங்கேயோ ஏட்டுச்சுவடிகளில் அறிபட்டு போய் கொண்டிருக்கும் போது தேடி தேடி கண்டுபிடித்து பெருசு பெருசாக இண்டெக்ஸ், கன்கார்டன்ஸ் என்றெல்லாம் அவர்கள்தான் புஸ்தகம் போட்டு ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நாம் அவர்களிடம் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உழைப்பு, பங்க்சுவாலிட்டி போன்ற பல விஷயங்களை நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உள்ள சில தப்பான போக்குகளையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. குறிப்பாக நம்மை அவர்கள் தாக்க வரும்போது அஃபென்சிவில் போகாமல், நாம் அவர்கள் மேல் முதல் தாக்குதலில் இறங்காமல் டிஃபென்ஸில் நம்மை அவர்கள் தாக்கும்போது நம் தற்காப்புக்கான எதிரடியாக தான் சொல்வது. அவர்கள் ஓரியன்டலிஸ்டுகள் சொல்வதில் மூலாறு மனோ தத்துவ ரீதியிலானது. அதோடு ஒரு உள்நோக்கமும் உண்டு. என்னதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் அது இது என்று அப்படியே நடுநிலை தப்பாமல் சொல்வதாக சொல்லி கொண்டாலும் மனுஷர்களாக பிறந்தவர்களை சைக்காலஜிக்கல் அபிமானங்கள் விடுவதே இல்லை. நம்மூரிலே பிரத்யட்சமாய் பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைக்கவே தான் நாங்கள் வந்திருக்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிவுவாதிகள் என்றே ஒரு கட்சியாக புறப்பட்டிருப்பவர்களை பார்க்கிறோம். சாஸ்திர புராணங்களை இவர்கள் பகுத்தறிவினால் ஆராய்ந்து ஏகமாக கண்டனமும் கேலியும் செய்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் வார்த்தையை நம்பிக்கொண்டு தங்களுடைய தனி இனம் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற இனம் என்றும் தாய் பாஷை என்றும் வந்துவிட்டால் இவர்களுடைய பகுத்தறிவு போன இடம் தெரிவதில்லை. ஜாதியிலே உசத்தி சொல்கிறவர்கள் என்று சில பேரை திட்டிக்கொண்டு எங்கள் இனத்தைப் போல உசத்தி எதுவுமே கிடையாது என்றும் இவர்கள் சொல்வது எப்படி பகுத்தறிவு என்று புரியவில்லை.
தங்கள் பாஷையை விடவோ அதற்கு சமதையாகவோ எதுவுமே எங்கேயுமே கிடையாது. தங்களுடைய பண்பாட்டை விட புராதனமாகவோ அதற்கு கிட்டே வரக்கூடிய லாய்க்கோ உள்ளதாக எதுவுமே கிடையாது என்று ஒரே பிடிவாதமாக சாதிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது சாஸ்திரஞர்களை விட இவர்களுக்குத்தான் ஜாஸ்தி சூப்பர்ஸ்டிஷன் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. எந்த பாஷையில் எந்த பண்பாட்டில் உயர்வாக எது இருந்தாலும் அதெல்லாம் எங்களிடம் இரவல் வாங்கியதுதான் என்கிறார்கள். வாஸ்தவத்தில் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் கொஞ்சம் கூட குறுகிய நோக்கமோ தயக்கமோ இல்லாமல் நல்லதுகளை எல்லாம் அன்போடு வரவேற்றனதாக்கிக் கொண்டிருப்பதில் முதலாவதாக நிற்பது தமிழ் பாஷையும் பண்பாடும் தான். ஆனாலும் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டே நடுநிலைமையில் பார்க்காமல் தாங்கள் கொடுக்கல் மட்டுமே செய்தவர்கள் வாங்கலே கிடையாது என்கிறார்கள். தன்னினம் என்று ஒன்றை நினைத்துவிட்டால் அதில் இப்படி அறிவுவாதங்களை மீறிய அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது. சயின்டிஃபிக் ரிசர்ச் என்று புறப்பட்ட ஓரியன்டலிஸ்டுகளையும் இந்த அபிமானம் விடவில்லைதான். இன்றைக்கு தாங்கள் மேல் கையாக ஓங்கியும் இந்தியா கீழ் கையாக தங்களிடம் தாழ்ந்தும் இருந்தாலும் ஆதியில் தங்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில் இந்தியா மகத்தான கலாச்சாரத்துடன் விளங்கியிருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்று ஜீர்ணித்து கொள்ள முடிவதில்லை. அவர்கள் தற்காலத்தில் பார்த்த ஹிந்து சமுதாயத்தில் பல குறைகள் இருப்பதாக நினைத்தார்கள். அவர்களுடைய நவீன சயின்ஸ் அறிவு இங்கே இல்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களைப் போல சுகாதாரமாய் இல்லாமல் ஏராளமான ஜனங்கள் ஒரே அசுசியான சூழ்நிலையில் வியாதியும் வக்கையுமாக சிறு வயதிலேயே செத்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்களிடமுள்ள சமத்துவம் இங்கே இல்லாமல் ஜாதி கிளை ஜாதி என்று ஒரேடியாக பிரித்து வைத்து ஜாதியே இல்லாத பஞ்சமர் என்று வேறு ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்கி வைத்திருந்ததும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்மில் கல்வியறிவு சுகாதாரம் முதலியவற்றில் முன்னேறியுள்ள ஜாதிக்காரர்களுக்கும் அவர்களுடைய சயின்ஸுக்கு ஒத்துவராத சாஸ்திர கொள்கைகளையும் காரியங்களையும் பின்பற்றி வருவதும் அவர்களுக்கு ஏற்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து இந்த தேசமே ரொம்ப பேக்வேர்ட் பின்தங்கியது என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அறிவு சுடர் கொளுத்துகிறோம், எங்கள் மாதிரி உங்களை முன்னேற்றுகிறோம் என்று ஆரம்பித்தார்கள். நவீன சயின்ஸ் கிருகிருவென்று அவர்களுடைய நாடுகளில் தோன்றி அபிவிருத்தி அடைந்த காலத்தில் நம் தேசம் துருக்கர் ஆட்சியில் இருந்து கொஞ்சம் கூட முன்னேறாமல் நம்முடைய பழைய சயின்ஸ்களை மறந்துவிட்டது. இப்போது அவர்களுடைய சயின்ஸ் சாதனை நம்மவர்களுக்கு பிரமிப்பு உண்டாக்கிற்று. அதை பார்த்து அவர்கள் காலடியில் விழுந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தங்கள் காலடியில் வந்து விழுந்து தங்களையே வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளும் இதே இந்துக்கள் தான் மிக பிராதானமான காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி வரை சகல துறைகளிலும் முன்னேறி லோகத்துக்கே வழிகாட்டியாயிருந்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள அவர்களுடைய ஸ்வயாபிமானம் விடவில்லை. அது மட்டுமில்லை, உள்நோக்கம் என்றேனே அதற்கு வருகிறேன். உரைக்குள் கத்தியை மறைத்து வைத்திருப்பது போல அவர்கள் ரகசியமாக போட்டு வந்த இன்னொரு திட்டத்துக்கு நம்முடைய புராதன கலாச்சாரத்தை ஒப்புக்கொள்வது இடைஞ்சலாயிருந்தது. அரசியல் ரீதியில் நம்மை தங்களுடைய ஆட்சிக்குள் கொண்டு வருவது மாத்திரம் அவர்களுடைய லட்சியமாயிருக்கவில்லை. நம் சமுதாயம் முழுவதையும் தங்களுடைய மதத்துக்கு திருப்பிவிட வேண்டும் என்பதே அவர்களுடைய இரகசிய உத்தேசம். மறைந்து போயிருந்த நம்முடைய சாஸ்திரங்கள் வெளிவர நமக்கே உபகாரம் செய்தவர்கள் என்று அவர்களில் பலரை சொல்கிறோம் அல்லவா? அவர்களிலேயே சிலருடைய ஜீவிய சரித்திரம், அவர்கள் நடத்திய கடித போக்குவரத்து முதலியவற்றை பார்த்தால் நமக்கு தூக்கி வாரி போடும். இந்துக்களோடு விசுவாசமாக போகிற மாதிரி போயே அவர்களை வளைத்து பிடித்து அவர்களுடைய ஸ்வமதாபிமானம் போகும்படி செய்து அவர்களை தங்கள் மதத்திற்கு இழுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் பிளான் போட்டிருந்தது இவற்றை பார்க்கும்போது தெரியும். வெளியிலே மிஷினரிகள் பகிரங்கமாக செய்தது குறைச்சல், உள்ளூர குழி பறித்ததுதான் ஜாஸ்தி. வெளியிலே அவரவருக்கும் மத சுதந்திரம் உண்டு. ஹிந்து சாஸ்திர விஷயங்களில் தலையிட மாட்டோம் என்று விக்டோரியா பிரகடனத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லி வந்தார்கள். 6000 மைலுக்கு அப்புறத்திலிருந்து கொண்டு கோடிக்கணக்கான ஜனங்களை ஆளும்போது ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் வெளியில் நேர்மை மாதிரி பண்ணிக்கொண்டே உள்ளூர ஹிந்துக்களை தங்கள் மதத்திற்கு இழுக்க எல்லா சாமர்த்தியமும் பண்ணினார்கள். நம் மதத்திற்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை, சொந்த மதத்தை இவர்கள் விட்டுவிடும்படி பண்ணிவிட்டால் போதும் என்ற ரீதியில் காரியங்கள் செய்யலானார்கள். அதாவது இந்துக்களுக்கு ஹிந்து மதத்தில் கௌரவ புத்தி போகும்படி பண்ணுவதை பல விதத்திலும் முயற்சி செய்தார்கள். பூர்வத்தில் எல்லா துறையிலும் இந்தியாவை முன்னேறி இருந்தது என்றேன், அது வாஸ்தவம். அதிலும் இந்தியா மிகவும் விசேஷமாக முன்னேறி இருந்தது ஆத்ம சம்பந்தமான சமய சாஸ்திரத்திலும் அனுஷ்டானங்களிலுமே ஆகும். வாழ்க்கையின் சகல அம்சங்களிலும் கலாச்சாரத்தின் அத்தனை இழைகளிலும் சமயமே ஊறியிருக்கும்படியாக இங்கே ஏற்பட்டிருந்தது. எதை எடுத்தாலும் அது ஆத்மாபிவிருத்திக்கு கொண்டு விடுவதாகவே ரிஷிகளும் அப்புறம் வந்த பெரியவர்களாலும் அமைக்கப்பட்டிருந்தது.
இப்படி மத உணர்ச்சியையே மையமாக கொண்டு மற்ற எல்லா பூர்வீக சிவிலைசேஷன்களும் அழிந்த பின்னும் தான் மட்டும் அழியாமல் ஹிந்து நாகரிகம் இருந்து வந்திருக்கும் போது இங்கே போய் புதிய மதம் ஒன்றை புகுத்துவது என்றால் அதற்கு எவ்வளவோ தந்திரமும் தகிட தத்துவமும் பண்ணத்தானே வேண்டியிருக்கும். அதில் ஒன்றுதான் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. முக்கியமாக ஆரியன் திராவிடன் என்று ஒரு தாய் வயிற்று குழந்தையாக இருந்தவர்களை பேதம் பண்ணியது. ஆனால் அதிலெல்லாம் இப்போது பிரவேசிக்க வேண்டாம். நமக்கு அவசியமான அம்சத்தை மட்டும் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ரிசர்ச் என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய மிக பழைய காலத்தை முடிந்த மட்டும் கிறிஸ்து சகாப்தத்துக்கு எவ்வளவு கிட்டே கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்து விடுவது. நம்முடையது ரொம்பவும் தொன்மையானது என்பதில் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் நிறைவு இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. இந்துக்களுக்கு அந்த நிறைவு இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். நினைப்பை காரியமாக செய்து கொள்ள அவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான உபாயம் பௌத்த மதம். பௌத்தம் தற்கால கிறிஸ்துவ மதத்துக்கு அடுத்த பெரிய மதமாக கிழக்கு ஆசிய நாடுகளில் ஜப்பான் வரை பரவியிருப்பதையும் ஆனால் அதன் பிறந்த வீடான இந்தியாவில் அதற்கு இடமில்லாமல் இருப்பதையும் பார்த்தார்கள். அதே சமயத்தில் புத்தரின் அன்புள்ளம் தியாகம் முதலியவற்றால் இந்துக்களுக்கு அவரிடம் ஒரு ரெஸ்பெக்ட் இருப்பதையும் அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவே சேர்ந்திருப்பதையும் கவனித்தார்கள். நம்முடைய இந்து மதாபிமானத்தை குலைப்பதற்கு இதை நன்றாக பிரயோஜனம் செய்து கொள்ளலாம் என்று பிளான் போட்டார்கள். நம் ஜன சமூகத்துக்கு பரிச்சயம் இல்லாத கிறிஸ்துவை காட்டுவதற்கு முந்தி பரிச்சயமுள்ள புத்தரை காட்டியே நம் சாஸ்திராபிமானத்தை நலிய பண்ண ஆரம்பிக்கலாம் என்று நினைத்தார்கள். எப்படியும் பௌத்த மதத்தில் இவர்களை மதமாற்றம் செய்வதற்கு அந்த மதத்தில் விசேஷமாக ஸ்தாபனம் எதுவும் இல்லை. ஆகையால் புத்தரை நாம் விசேஷித்து சொல்வதால் அந்த மதத்திற்கு யாரும் போய்விட மாட்டார்கள். இது நமக்கு சௌகரியமாயிற்று. இவர்கள் அவதாரமாக சொல்பவரை வைதிக கர்மாக்கள் வர்ண தர்மம் முதலியவற்றை ஆக்ஷேபித்திருப்பதை எடுத்துக்காட்டி இந்து மத உணர்ச்சியை நழுவிக்கலாம். கிறிஸ்து சகாப்தத்துக்கு அப்புறம்தான் இந்தியாவில் பெரிய நாகரிகம் உண்டாயிற்று என்று காட்டாமல் அதற்கு கொஞ்சம் முந்தி புத்திரன் இன்ஃப்ளூயன்ஸால் அவரையொட்டித்தான் இந்தியன் ஹிஸ்டரியை ரூபமாக ஆரம்பித்தது என்று காட்டலாம். பாரத கலாச்சாரத்துக்கே முக்கியமாக இருக்கப்பட்ட முதல் பெரியவர் அவர்தான் என்று காட்டலாம். ராமன் கிருஷ்ணன் எல்லாம் கதாபாத்திரங்கள் தான். அவர்கள் சரித்திரபூர்வமாக இருந்ததாக சொல்வதற்கில்லை. புத்தர் தான் சரித்திர ஆதாரப்படி இருந்தவர் என்று காட்டலாம். அத்வைதமா மாயா டாக்டரினா மாயை கொள்கையா அவை பௌத்தத்திலிருந்து தான் வந்தன. சயன கோலத்தில் விஷ்ணுமூர்த்தியா அது புத்தரின் மகா பரிநிர்வாண சில்பத்திலிருந்து தான் வந்தது என்றுபடி எதை எடுத்தாலும் பௌத்தத்திலிருந்து தான் இந்து மதத்தில் உள்ள உசந்த அம்சங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன என்று காட்டிவிடுவோம். எல்லாவற்றுக்கும் அடிப்படையிலேயே திராவிடியன் கல்ச்சர் திராவிட கலாச்சாரம் என்று பேதமாக ஒன்றை பிரித்து சொல்லி அதிலிருந்தே வைதிக மதம் அநேக அம்சங்களை இரவல் வாங்கினதாக காட்டலாம். மிஞ்சியதில் பல பௌத்தத்திலிருந்து கடன் வாங்கினதாக காட்டலாம். ரொம்ப நைஸாக எந்த ப்ரிஜுடைஸும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி ஆராய்கிறார் போலவே இப்படியெல்லாம் காட்டலாம். அப்படி பண்ணி இந்தியர்களுடைய ஹிந்து மதாபிமானத்தை உளுத்து போக பண்ணலாம். அப்புறம் நம் மிஷினரி இருக்கவே இருக்கிறது, நம்முடைய மதத்தில் இவர்களை தள்ளிக்கொள்ள என்று நினைத்தார்கள். இந்த விதமான எண்ணங்களோடு தான் அவர்கள் ஹிஸ்டரி எழுதியது. அனாதி என்று இந்துக்கள் கொண்டாடும் வேதமே புத்தருக்கு 1000-1500 வருஷத்துக்கு முந்தி ஏற்பட்டதுதான். அந்த வேதம்தான் இந்து நாகரிகத்தின் அஸ்திவாரம் என்பதும் தப்பு. அதற்கும் சில நூற்றாண்டு முன்னால் வேறே ஹரப்பா நாகரிகம் என்று ஒன்றிருந்தது. அது திராவிட நாகரிகமாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். அந்த ஜனங்கள் அடக்கி ஒடுக்கி விரட்டிவிட்டு ஆனாலும் அவர்களுடைய நாகரிகத்திலிருந்தே பல விஷயங்களை எடுத்துக்கொண்டுதான் வேத நாகரிகம் என்று ஏற்படுத்தினார்கள் என்று ஹிஸ்டரியை ஆரம்பித்து மேல படிப்படியாய் இதே மாதிரியான கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு போயிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலேயே இந்த சரித்திர பாடத்தை சொல்லிக் கொடுப்பதால் அதுவே சத்தியம் என்று மனசில் பதிந்து விடுகிறது. பெரியவர்களான பின்னும் அந்த நம்பிக்கை போவதில்லை. நம் சாஸ்திரங்கள் யாவும் அறிவுக்கு பொருந்தாதவை. சூப்பர்ஸ்டிஷன் என்ற எண்ணம் நன்றாக பரப்பப்பட்டு எல்லார் மூளையையும் ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் அவற்றில் கொடுத்திருக்கும் சரித்திர விஷயங்களில் நமக்கே நம்பிக்கை இல்லை. நம்முடைய புராணங்களில் விவரமாக வம்சாவளிகள் கொடுத்து ஒவ்வொருவரும் இவ்வளவு வருஷம் என்றும் சொல்லியிருப்பது அத்தனையும் கல்பனைதான் என்று தள்ளி விடுகிறார்கள். அவற்றை நம்பிக்கொண்டிருக்கும் சாஸ்திரஞர்களும் ஒன்று வரட்டு மூட நம்பிக்கைக்காரர்கள் அல்லது அசட்டு முத்தண்ணாக்கள் என்றே வர்ணிக்கப்பட்டு அந்த வர்ணனை இளம் தலைமுறையினரின் மனசில் வேரூன்றி இருப்பதால் இவர்கள் என்ன எடுத்து சொன்னாலும் காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் எங்கள் ப்ரொஃபஸர்கள் டாக்டர்கள் சொல்கிறது தான் அத்தாரிட்டி என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
இதுவும் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் தான். எதை கொண்டு புராணத்தை தப்பென்று ரிசர்ச்காரர்கள் சொல்கிறார்கள்? அவர்கள் எதை கொண்டு இப்படி என்று கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள்? வேறையாக சொல்ல ஆதாரமே இல்லையா என்றெல்லாம் யோசித்து பார்ப்பதில்லை. நவீன படிப்பாடிகள் எதை சொன்னாலும் அப்படியே அங்கீகரிப்பது, பூர்வகால அபிப்பிராயத்தை அப்படியே திரஸ்கரிப்பது என்று இருக்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.